ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் வாயில் வச்சதுமே வெண்ணெய் போல் கரைஞ்சி போகிற அளவுக்கு நல்ல சாஃப்டான ஜவ்வரிசி ஹல்வா எப்படி வீட்டிலே சிம்பிளான மெத்தடில் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஹல்வாவை பொறுத்த வரைக்கும் எத்தனை மணி நேரம் ஆனாலும் சரி, இல்லை எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி, ஃபஸ்ட்டு டே இந்த அல்வா சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். பார்த்திங்களா? அதே போல் தான் இந்த அல்வா தீந்து போகிற வரைக்கும், அதாவது கடைசி வரைக்கும் அதே சாஃப்ட்னஸோட இந்த அல்வா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். 200 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி இருந்தாலே போதும், 1 கிலோ அல்வா கூட அசால்ட்டாக செய்யலாம். ஒரு முறை சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. மிஸ் பண்ணாமல் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த ஜவ்வரிசி அல்வா எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி அல்வா செய்கிறதுக்கு நம்ம மாவு ஜவ்வரிசி தான் சேர்த்துக்கணும். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இல்லை மளிகை கடை எதில் வாங்கினாலும் சரி, மாவு ஜவ்வரிசின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க, உங்களுக்கு மாவு ஜவ்வரிசி கொடுப்பாங்க. இப்போ இந்த ஜவ்வரிசியை நல்லா ஒரு 2 மணி நேரமாவது ஊற வச்சுக்கணும். அதனால இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் இதை அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ நல்ல ஒரு 2 மணி நேரம் இந்த ஜவ்வரிசி ஊறி வந்துருச்சுன்னா இது நல்லா சாஃப்டாகி வந்துடும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வெயிட் பண்ணலாம். இப்போ சரியாக 2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஜவ்வரிசி எல்லாமே எவ்வளோ அழகாக நமக்கு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா முத்து முத்தாக இந்த மாதிரி இருக்கும். இப்போ சாஃப்டாக நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இந்த ஜவ்வரிசியை ஊற வச்ச இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா ஜவ்வரிசி மட்டும் தனியாக எடுத்துக்கணும். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இப்போ ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஜவ்வரிசியை இப்போ இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஜவ்வரிசியை நல்லா பேஸ்ட் மாதிரி, அதாவது இட்லி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு நம்ம ஜவ்வரிசி எடுத்ததுக்கு இப்போ இதில் அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் அரைக்கும்போது. அப்படி ஒரு வேளை இன்னும் நமக்கு தண்ணி அரைக்கும் போது தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் தண்ணி கூட நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இப்போ எடுத்து காமிக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக தான், ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி கெட்டியாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதில் 1-2 ஜவ்வரிசி அரைப்படாமல் கூட இருக்கலாம். அதனால் ஒன்றும் இல்லை. நம்ம வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா அல்வாவோட சேர்ந்து நல்லா வெந்து அதுவுமே கரைஞ்சி வந்துடும். இப்போது நம்ம ஜவ்வரிசியை அரைச்சி அல்வாவுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டோம். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நெய் நல்லா சூடாகி உருகி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நெய் நல்லா உருகி இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த ஜவ்வரிசியும் இப்போ இந்த நெய் கூட சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி மாவை இப்போ பாத்திரத்தில் சேர்த்த பிறகு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சுட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம நெய் சேர்த்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் எதுவும் ஒட்டாது, கொஞ்சம் கலந்து விடுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் போக போக பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி நமக்கு வெந்து வர வர ஒரு பசம் மாதிரி நல்ல பிசுபிசுப்பாக இருக்கும். அதனால பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிக்கும். ஆனாலும் நம்ம விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும், ரொம்ப அடிப்படிக்க விட்டுறக்கூடாது. அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், லைட்டாக ஒரு முறை கலந்து விட்டுட்டு திரும்பவும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா திரும்பவும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு நம்ம ஜவ்வரிசி எடுத்ததுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பூனால் அளந்து சேர்த்தோம்னா மொத்தமாக ஒரு 6-7 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறது மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா கப்பால் அளந்து நெய் எடுத்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அடிப்பிடிக்க மட்டும் விட்டுறாமல் கலந்து விட்டுக்கணும்.
கொஞ்ச நேரத்திலே பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வரிசி மாவுமே நல்லா வெந்து பாத்திரத்திலே ஒட்டாமல் ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி கெட்டியாகி வரும். இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன். ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்ததுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன். நாட்டு சக்கரை சேர்த்து நம்ம இந்த அல்வாவை செஞ்சோன்னா ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா இந்த நாட்டு சக்கரையே நல்ல ஒரு கலரை கொடுக்கும். அதே போல் இந்த அல்வாவோட டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த நாட்டு சக்கரை நல்லா முழுமையாக கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் விடாமல் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா 1-2 ஜவ்வரிசி அறப்படாமல் அப்படியே இருக்குது, நல்லாவே தெரியும். ஆனால் நம்ம கலந்து விட இந்த சூட்டிலே பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வரிசியெல்லாம் நல்லா வெந்து இலகி நல்லா சாஃப்டாகி வந்துடும். அப்போது நமக்கு சரியாக வந்துடும். ஸ்டவ்வை மட்டும் லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில மாற்றி வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ திரும்பவும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துருந்தோம். அது கூட இப்போ 4வது ஸ்பூன் அளவுக்கும் நெய் சேர்த்து நல்லா திரும்பவும் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த ஜவ்வரிசி மாவு நல்லாவே வெந்து வந்துருச்சு. ஆனாலும் இன்னும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த அல்வாவோட கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். திரும்பவும் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது 5வது ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. கடைசியாக இந்த அல்வாவை நல்லா சேர்த்து கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா பாத்திரத்திலே ஒட்டாமல் இந்த அல்வா நல்லா சொலண்டு வரணும். அப்போ தான் இது பர்ஃபெக்டாக அல்வா ரெடி ஆகிருச்சுன்னு அர்த்தம். ஓரளவுக்கு நம்ம அல்வாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு வந்த பிறகு ஒரு 15லேருந்து 20 முந்திரி பருப்பை சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்துட்டு சேர்க்குறா இருந்தாலும் சேர்க்கலாம், இல்லை அப்படியே சேர்க்குறா இருந்தாலும் சேர்க்கலாம். பெரும்பாலும் அல்வாவுக்கு நெய்யில் வறுக்கணுங்கிறது இல்லை, அப்படியே டேரெக்டாக கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நெய்யிலலாம் வறுக்கலை, அப்படியே சின்னதாக கட் பண்ணிட்டு தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போ அல்வா நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் எந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு கலந்து விடும்போதே தெரியணும், இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் அழகாக அல்வா நமக்கு சொலண்டு வரணும். இப்போ இதில் கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அதாவது 6 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கலான்னு சொன்னேன். இது 6வது ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஸ்பூனால் அளந்து சேர்த்ததுனால 6 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் கப்பால் மெஷர்மெண்ட் கப்பால் அளந்து சேர்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க, சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நெய் சேர்த்து கடைசியாக கலந்து விட்டு இறக்கி வைக்கும்போது அல்வா செம்ம ருசியாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அல்வா பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான். இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாற்றிக்கலாம். இப்போ நான் இந்த ரவுண்டாக உள்ள மோல்டில் தான் மாற்றிக்க போகிறேன். இல்லைன்னா உங்ககிட்ட இந்த மாதிரி கேக் மோல்டு இல்லைன்னா நீங்கள் வீட்டில் உள்ள ஒரு ரவுண்டாக உள்ள ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லை ஒரு கிண்ணமோ கூட எடுத்து அதில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எதில் மாற்றினாலும் சரி இந்த மாதிரி நெய் தடவி வச்சுக்கோங்க. அப்போ தான் அல்வா அழகாக நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நெய்யை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெள்ளை எள்ளு எடுத்து இந்த பாத்திரத்தில் அடிப்பக்கத்தில் பாருங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறேன். நீங்கள் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக திரும்பவும் நட்ஸே நீங்கள் போட்டு வச்சுக்கிறா இருந்தாலும் முந்திரி பருப்பை கூட நீங்கள் கட் பண்ணி இல்லை பாதாம் பருப்பை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அல்வாவை இந்த மோல்டில் சேர்த்துடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சமமாக இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு ஈக்குவலாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போது சூடாக அப்படியே சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஆற வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா 1 மணி நேரம் ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் கவுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அழகாக கலண்டு வந்துடும். இப்போ சரியாக 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. இது நல்லா முழுமையாக ஆறி வந்துருச்சு. அவ்வளோதான். இதை அப்படியே ஒரு பிளேட்டில் கவிழ்த்து போட்டு எடுக்கலாம். மெதுவாக இந்த மாதிரி அடிப்பக்கத்தில் தட்டிட்டு எடுத்து பார்த்தாலே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு அல்வா கலண்டு வந்திருக்குன்னு. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணுறதுக்கே எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்.
மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.